எதிர்க்கட்சியினரின் ஆட்சி நடக்கும் 4 மாநிலங்கள் பொருளாதார ரீதியிலும் மேம்பாட்டு ரீதியிலும் பின்தங்கி இருப்பதற்கு அம்மாநில அரசுகளின் பலவீனமே காரணம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் உதவியாளர் காமில் முனீம் குறிப்பிட்டுள்ளார். அம்மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி சுணக்கமாக இருப்பதற்கு கூட்டரசு அரசாங்கத்தை அவை குறைகூறக்கூடாது என்றும், அம்மாநிலங்களுக்கு போதுமான நிதி உதவியையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் மத்திய அரசு வழங்கி வந்துள்ளது என்றும் நிதி அமைச்சருமான அன்வாரின் அரசியல் உதவியாளரான காமில் தெரிவித்தார். கிளந்தானில் வெள்ள தடுப்பு திட்டத்திற்காக அம்மாநில மந்திரி பசார் நசாருடீன் தாவூத் சில வாரங்களுக்கு முன்பு அன்வாரை சந்தித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வரும் கிளந்தான், திரங்கானு, கெடா, பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களுக்கு கூட்டரசு அரசாங்கம் அளித்து வரும் நிதி ஒதுக்கீடு அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஸ் கட்சி ஆட்சி செய்து வரும் அம்மாநிலங்கள் பொருளாதார ரீதியிலும் மேம்பாட்டிலும் பின்தங்கி இருக்கின்றன என்று கூட்டரசு அமைச்சரான நிக் நஸ்மி நிக்கமாட் அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபென்டனைல் எனப்படும் அபாயகரமான போதைப்பொருள் மலேசியாவில் புழக்கத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நேற்று அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். ஸ்லாங்கூரின் லெம்பா சுபாங்கில் கழிவுநீர் மீது நடத்தப்பட்ட பரிசோதனையில் இது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த செயற்கை போதைப்பொருள் நடமாடும் பிணம் என்று வர்ணிக்கப்படும் ஜோம்பி ட்ரக் என்று அறியப்படுகிறது. கழிவு நீரில் ஃபென்டனைல் போதைப்பொருள் கலந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த போதைப்பொருளை தயாரிக்கும் ஆய்வுக்கூடம் அருகில்தான் எங்காவது இருக்க வேண்டும் என்று போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை சந்தேகிக்கிறது என்று தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அய்யூப்கான் மைடீன் பிச்சை தெரிவித்துள்ளார். மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்போடு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். கிள்ளான் பள்ளத்தாக்கிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் ஃபென்டனைல் இருப்பது முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது ஜொகூரிலும் அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மதிப்பீட்டு ஆய்வு நடத்தப்படுவதற்குள் மலேசியாவில் அந்த போதைப் பொருளின் பயன்பாடு இருப்பது தெளிவாக தெரிகிறது என்று அய்யூப்கான் மைடீன் பிச்சை குறிப்பிட்டார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அரசாங்கம் 20 லட்சம் வெள்ளி இழப்பீடு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மறுத்துள்ளார். இது முற்றிலும் தவறானது என்றும் ஆதாரமற்றது என்றும் அவர் கூறினார். கோயிலுக்கு எந்த வகையான இழப்பீடும் வழங்குவதாக அரசாங்கம் உறுதி அளிக்கவில்லை அல்லது அங்கீகரிக்கவில்லை என்றும், வழிபாட்டு தலத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கு கோயில் நிர்வாகம் ஒப்புக்கொண்ட தீர்மானத்திற்கு அப்பால் எந்த ஒப்பந்தமோ அல்லது வேறு எந்த ஒப்பந்தமோ இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையேயும் ஒரு இணக்கமான கலந்துரையாடலின் விளைவாக எடுக்கப்பட்ட முடிவு இது என்றும், அது ஒரு வெற்றி தீர்வாகும் என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார். ஒரு முகநூல் பதிவில் மத போதகர் ஃபிர்டாவுஸ் ஓம் வாய் ஹாங் பதிவு செய்த கூற்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதில் அவர் கோயில் பிரச்சினை தொடர்பான உண்மையான ஒப்பந்தத்தை வெளியிடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார். மேலும் கோயிலுக்கு 20 லட்சம் வெள்ளி இழப்பீடு கிடைத்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், மத அல்லது இன உணர்வுகளை தூண்டுவதை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினரையும் டாக்டர் ஜலிஹா வலியுறுத்தினார். சரிபார்க்கப்படாத தகவல்களின் அடிப்படையில் கூட்டாக கட்டமைக்கப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்றும் அவர் நினைவூட்டினார். தற்போது தொடங்க இருக்கும் வடகிழக்கு பருவமழையிலிருந்து தென்மேற்கு பருவமழைக்கு மாறும் போது கெடாவில் உள்ள 6 மாவட்டங்கள் திடீர் வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ளும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மே மாதம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த பருவமழை மாற்ற காலத்தில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மழை பெய்யும் என்றும், இது மரங்கள் விழும் வாய்ப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் கெடா சிவில் பாதுகாப்பு படை இயக்குனர் ஜைரில் அனுவார் ஜுல்முஜி தெரிவித்தார். இதனை அடுத்து மாநிலத்தில் 990 ஏபிஎம் பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். 6 மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும் புயல் பாதிப்புகள் ஏற்படும் என நம்பப்படும் பகுதிகளில் ஏபிஎம் தனது கண்காணிப்பு முயற்சிகளையும் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மியன்மாரின் மியாவாடியில் வேலை மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்ட மொத்தம் 24 மலேசிய குடிமக்கள் நேற்று புக்கிட் காயு ஈத்தாமில் உள்ள குடிநுழைவு சுங்கம் தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்திற்கு பாதுகாப்பாக வந்தடைந்தனர்.
மாலை 5:55 மணிக்கு வந்த அவர்கள் மேலதிக விசாரணைக்காக அரச மலேசிய காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மியான்மரின் கெய்ன் மாநிலத்தின் மியாவாடியில் ஆன்லைன் மோசடி கும்பல்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு பிறகு வெற்றிகரமாக திருப்பி அனுப்பப்பட்ட மலேசியர்களின் 3வது குழு இவர்கள் என்று வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரோன் 97 மற்றும் ரோன் 95 ரக பெட்ரோலின் சில்லறை விலை மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை முறையே லிட்டருக்கு 3 வெள்ளி 28 காசுகள் மற்றும் 2 வெள்ளி 5 காசாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசலின் சில்லறை விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 3 காசாகவும், சபா, சராவா மற்றும் லாபுவானில் அதே காலகட்டத்திற்கு லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசாகவும் இருக்கும் என்று நிதி அமைச்சு நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளின் போக்குகளை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து மக்களின் தொடர்ச்சியான நலன் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நிதி அமைச்சு கூறியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.